இனிமே இந்த காலேஜில் ப்ரொஃபஸர் எல்லாம் கொயட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2க்கான ஒன் வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன்னோடுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கண்டிஷன் நாட் ஃபாலோவுடு. நாட் ஃபாலோவுடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாருங்கள் XYZ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு தான் சுற்றிட்டு வருது. இது ஒன்றில் மட்டும்தான் அப்படி ரைட் சைடு சுற்றுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை தி யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் ப்ளஸ் இருக்கணும், கீழேயும் ரூட் இருக்கணும். அப்போ அதுதான் மேலேயும் ப்ளஸ் இருக்குது, கீழேயும் ரூட் இருக்குது. இது ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது, இதில் ரூட் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் மைனஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் அண்ட் ரூட் இருக்கிறதுனால இதுதான் யூனிட் வெக்டார். ஓகேவா? அடுத்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு cannot be represented. ஒருத்தர் வந்து மாஸாக இருக்கலாம், இல்லை உயரமாக இருக்கலாம், இல்லைன்னா மேக்னிடியூட்னா ஈர்க்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். cannot beனா இதெல்லாம் இல்லாதது, இது மொமெண்டம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு டூ ஆப்ஜெக்ட் ஆஃப் தி மாஸ்ன்னு சொல்லிட்டு M1 M2 அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் H1 H2 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே ஆன்சரில் இருக்கணும், ஆனால் தனித்தனியாக இருக்கணும். இது ரெண்டுமே ஆன்சரில் இது ரெண்டுலேயும் தான் இருக்குது. பட் இது ரெண்டு இதில் சேர்ந்து இருக்குது, இதில் மட்டும் தான் தனித்தனியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? இஃப் த பார்ட்டிகல் ஹேஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு ரெண்டு நெகட்டிவ் இருக்குது, அதாவது நெகட்டிவ் அதிகமாக இருக்குது, அதனால இன்க்ரீசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் த வெலாசிட்டின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இங்கே டீன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட இது. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கு. அப்போ 0.5க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 0.5க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது. அதாவது அரைக்கு அப்புறம் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 அதுலேயே இருக்கு பாருங்க, 2 அதுலேயே இருக்கு பாருங்க. அப்போ அரைக்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 2 அப்படின்னு ஆர்டராக இருக்கனால இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராப்டு ஃப்ரம் தி டாப்பு. அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்ன அவங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. T is equal to 4. அப்போ இந்த ஆன்சரில் எதில் 4 இருக்குது? இதில் தான் 4ன்னு இருக்குது. அப்போ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ பால் ப்ரொஜெக்டட். இது வந்து வெர்டிக்கலி அப்வேர்டுனா அந்த இதை வெட்டணும். அந்த இது வெட்டுறது, இது ஒன்றில் மட்டும் வெட்டுது, வேறு எதுலையும் வெட்டவே மாட்டிக்கு பாருங்க. வேறு எந்த ஆன்சர்லையும் வெட்டாது. வெர்டிக்கலினா வெட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிக்கலி அப்வேர்டுனா வெட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் வெட்டாமல் வந்திருக்கா, இதுலேயும் வெட்டாமல் இருக்குது, இதுலேயும் வெட்டாமல் இருக்குது. இது ஒன்றில் தான் அந்த கோடு 2 கோடு வெட்டியிருக்கு. அப்போ இது ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் தி வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கு. இதில் ஈஸியான ஆன்சருங்க பாருங்கள், 1 இருக்கா? அப்போ 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ பாலை கீழே விட்றோன்னா அது எப்படி நீங்கள் வரைவீங்க? அப்படி தான் கரெக்ட் மோஷன் ஆஃப் தி பால்னா அதுதான் ஆன்சர். அப்போ 2 பால் ஒட்டி அடுத்த 2 பால் தனித்தனியாக, இதுதான் ஆன்சர். ஓகேவா? 2 பால் ஒட்டி 2 பால் தனித்தனியாக, இப்படி தான் கீழே விழும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மேலேருந்து கீழே விட்டோம்னா. நெக்ஸ்ட்டு இஃப் த பர்டிகுலர் ஆஃப் தி பார்ட்டிகிள் எக்ஸிக்யூட் ஃப்ரம் தி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் XY பிளேன் இருக்குது. இப்போ X Y ஒரு பிளேனில் இருக்குது, ஒய் மட்டும் Z மட்டும் இல்லை. அப்போ மைனஸ் இசட் இல்லைங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக மைனஸ் இசட். XY மட்டும் ஒரு பிளேனில் இருக்குது, இசட் மட்டும் இல்லை, இசட் இல்லைங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக மைனஸ் இசட். நெக்ஸ்ட் இஃப் த பார்ட்டிகிள் எக்ஸிக்யூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது பெருசாக இருக்கோ, இந்த மாதிரி கேட்டாலே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி கேட்டாங்கன்னா இதில் எது பெருசாக இருக்குது, எது நிறையா இது பண்ண, அதாவது நிறையா சொல்கிறான்னா உண்மையை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள், இதுதான் பெருசாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப் தி இனிஷியல் ஸ்பீடு யூன்னு இருக்கு பாருங்க. அதாவது ஒரு யூ வந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னா டபுள் மடங்கு ஆயிரும். அப்போ 2 மடங்கு. இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே யூ மட்டும்தான் இருக்குது. ஐ மீன் யூக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இதில் மட்டும் யூக்கு முன்னாடி இருக்குது. ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2 மடங்கு 2 இன்ட்டு ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் ஸ்பீடு அதிகமாக, யூவோட ஸ்பீடு அதிகமாக இருக்காக 2u. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ப்ரொஜெக்டட் ஆங்கிள். இங்கே பாருங்கள் 30 அது அங்கேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஆர் 30 டிகிரி ஆர் 60 டிகிரி, ரெண்டுமே சேமு. ஓகேவா? ஈக்குவல்ட்டுன்னு மட்டும் போட்டிருங்க ஆன்சரில், வேறு நீ எதுவுமே போட வேணாம். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும்தான் இருக்கும், வேறு அந்த மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 4 இருக்குது, அடுத்து இது ஏதோ டிவைடில் இருக்குது, இது பாருங்கள் இதுக்கு முன்னாடி 2 இருக்குது. அதாவது அங்கே புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி மட்டும் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டிராப்டு இன் அன்னோன் பிளேன். இதுக்கு வந்து ஈஸியானது 50 மீட்டர் இருக்கா,
50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 50 டிவைடட் பை 2 25 சிம்பிள் 25. ஓகேவா, முடிஞ்சா இந்த ஆன்சர்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு 2வது லெசன் முடிஞ்சு. அடுத்து 3வது லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.